Taste the Daily. கரூரில் திமுக அமைச்சர்களிடம் பொதுமக்கள் அளித்த புகார் மனுக்கள் குப்பைக்கு வீசப்பட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆதாரங்களுடன் பொதுமக்களுக்கு காட்டினார். கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரம் பகுதியில் பாரத ரத்னா புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளை ஒட்டி அதிமுக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், திமுக அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி மற்றும் மதிவேந்தன் ஆகியோரிடம் அளிக்கப்பட்ட கோரிக்கை மனுக்கள் கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட கோதூர் குப்பை பகுதியில் வீசிச் சென்றதாகவும், இதுதான் ஸ்டாலினின் திராவிட மாடல் அரசின் லட்சணமா என கேள்வி எழுப்பினார். இந்த பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சின்னசாமி, தலைமை கழக பேச்சாளர் நிர்மலா பெரியசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என 1000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திராவிட ஆட்சிக்கு வந்த உடனேயே இந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் வாங்கிய மனு கோதூர் குப்பைக்காட்டில் நடந்து எடுத்தாந்துருக்கிறோம். கோதூர் குப்பைக்காட்டு ஸ்டாலின் என்ன கிராம சபை கூட்டம் நடத்தினார். அதுல ஒரு பொட்டி வச்சார். பொட்டி வச்சு மனு வாங்கினார். அந்த மனு வாங்கிட்டு அவர் என்ன சொன்னார்னா, நாங்க பூட்டு போட்டு சீல் வச்சு எடுத்துட்டு போவேன், கொண்டு போய் 100 நாள்ல அதுக்கு தீர்வு காணும்னார். இன்னும் பொட்டி நீக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இங்க மந்திரி வாங்கினார். வாங்கி இது எங்க உள்ளே போட்டு வைக்கிறது இல்ல, குப்பைக்காட்டுல போட்டு அனுப்பணும். செங்கல்பட்டு மாவட்டம் மண்டலூரில் அதிமுக சார்பில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் சி. பொன்னையன், மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ச. ராஜேந்திரன் ஆகியோர் இந்த கூட்டத்தில் சிறப்புரையாற்றினர். கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்னையன், பொய்களை சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுகவின் அநியாயத்தை தட்டி கேட்க வேண்டிய நேரமாக 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்கும் என கூறினார். இந்த பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் டி.கே.எம். சின்னையா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கனிதா சம்பத், தன்சிங் உட்பட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகாவுக்குட்பட்ட சித்தரேவு பகுதியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் கழக துணை பொதுச் செயலாளருமான நத்தம் விஸ்வநாதன் இதில் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், திமுக ஒரு இயக்கம் போல் செயல்படாமல் கார்ப்பரேட் கம்பெனி போல் செயல்படுவதாகவும், திமுக அமைச்சர்கள் சுயமரியாதையின்றி அந்த கட்சியில் இருப்பதாகவும் தெரிவித்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். திருவாரூர் மாவட்டம் வடுவூரில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம், கழக அமைப்பு செயலாளர் சிவராஜமாணிக்கம் உட்பட பலர் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினர் ஆர். காமராஜ் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், ஒரே கையெழுத்தில் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என கூறி ஆட்சிக்கு வந்த திமுகவால் 50 லட்சம் கையெழுத்து வாங்கி கொடுத்தும் ரத்து செய்ய முடியவில்லை என கூறினார். இந்த பொதுக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். உடுமலை சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தில் அதிமுக ஐடி விங் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தலைமை வகித்து முன்னாள் அமைச்சர் உடுமலை கே. ராதாகிருஷ்ணன் பேசுகையில், புதியதாக நியமனம் செய்யப்பட உள்ள பூத் கமிட்டி ஐடி விங் நிர்வாகிகளுடன் இணைந்து கழக செய்திகளை உடனுக்குடன் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த கூட்டத்தில் மாவட்ட, ஒன்றிய, நகர கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்.